சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே சாத்தரசன்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் களமிறக்கப்பட்டன. இலக்கை நோக்கி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். போட்டியின் போது 2 வண்டிகள் குடை சாய்ந்ததில் 4 சாரதிகள் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் அருகே கீழம்பி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஒரே நேரத்தில் திரண்டு சென்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. மாவட்ட வருவாய் அலுவலரை நேரில் சந்தித்து கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் நாகரத்னம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உறுப்பினர்கள் பலரும் கோடைகாலம் தொடங்கிவிட்டதால் மாநகராட்சி உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சினை தலை தூக்கியுள்ளதாக புகார் தெரிவித்தனர். தமிழகத்திலேயே முதல் முறையாக பக்தர்கள் தண்ணீரால் பாதங்களை தூய்மை செய்து கொள்ளும் வகையில் உதகையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தொடு உணர்வு மூலம் இயங்கும் எந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இதுபோன்றதொரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தொடர்வண்டி கடவு பாதையின் சேதமடைந்த சாலை வழியாக நாள்தோறும் ஏராளமான ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே சேதமடைந்த சாலையை விரைந்து சீரமைத்து தருவதுடன் மேம்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் பெற்றோர்கள் ஒப்படைத்துச் சென்ற 1.5 வயது குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டு உற்சாகமாக உருட்டி விளையாடிய காணொளி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குழந்தை போடப்பட்ட குப்பை தொட்டியை ஊழியர்கள் 2 பேர் ஊஞ்சல் போல் ஆட்டுவிப்பது போன்ற காட்சிகளும் வெளியாகி உள்ளன. கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள் நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் உதவியாளர்களின் வசதிக்காக தங்கும் விடுதி திறக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்களுக்கு 30 அறைகளும் பெண்களுக்கு 30 அறைகளும் உள்ளன. நவீன கழிப்பறை, குளியலறை, பாதுகாப்பு பெட்டகம் போன்ற பல்வேறு வசதிகள் கொண்ட விடுதி அறை கட்டணமாக தலா 25 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. திருச்சியில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நவீன மனித எந்திரம் பயன்படுத்தப்பட்டது. பங்கேற்பாளர்களுக்கு அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு சென்று குளிர்பானம், நோன்பு கஞ்சி போன்றவற்றை மனித எந்திரங்கள் வழங்கின.